வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம எபிசோட் நம்பர் 3 பார்க்க போறோம். வெல்கம் டு பிட் பைட்ஸ். எபிசோடோட ஸ்டார்டிங்ல சௌஷி கீழே விழுந்துருவாங்க. ஃபாக் உடனே ஓரமா உட்கார வச்சு அவர் கோட்டால அணைச்சி ஓரமா உட்கார வைப்பாரு. அப்புறம் வாமா இருக்கீங்கன்னு உடனே அவங்கள அணைச்சி உட்காந்துட்டு இருப்பாங்க. அன்னைக்கு நைட் ஃபுல்லா ஃபாக் சௌஷி கூடயே தங்கிடுவாரு. அடுத்த நாள் காலையில சாய் வந்து எங்க சௌஷியை காணோம்னு தேடிட்டு வருவாங்க. அவங்க 2 பேரும் ஸ்டோர் ரூம்ல இருக்கிறத பார்த்த உடனே சாய் 2 பேரும் ஒட்டுக்கா இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே வந்து அவங்க ஃபோன்ல ஃபோட்டோ எடுத்துருவாங்க. ஃபோட்டோ எடுத்த உடனே சாய் ஓடிடுவாங்க. அந்த சத்தத்தை கேட்டதுனால ஃபாகும் எழுந்துருவாரு. கொஞ்ச நேரத்திலே நம்ம ஷௌஷி எழுந்துருவாங்க. 2 பேரும் எந்திரிச்சு நின்றுவாங்க. நின்றுட்டு நேற்று ஏன் உனக்கு வந்து அவ்வளோ கோல்டா இருந்தது அப்படின்னு கேட்பாரு. அதுவா நான் ரெஃப்ரிஜிரேட்டர்ல கையை விட்டதுனால தான் அப்படின்னு. ரெஃப்ரிஜிரேட்டர்ல கையை விட்டதுனாலயா அப்படின்னுவாங்க. ஆமா ஆமா சீரியஸ் கோல்டு அதனால தான் வந்துருச்சு அப்படின்னுவாங்க. உடனே கால் வரும். ஃபாக் ஃபோன் பேசிட்டு ஷௌஷி கிட்ட இனிமேல் ஃபாக்லி கிட்ட பேசக்கூடாது, அவனை அப்ரோச் பண்ணக்கூடாது. ஏன்னா எங்க ஸ்டேட்டஸும் உங்க ஸ்டேட்டஸும் வேற அப்படின்றத நீ நானும் வேற வேர்ல்ட்ல இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாரு. ஆமா ஆமா நாங்களும் நீங்களும் வேற வேர்ல்ட்ல தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானட்னு நினச்சிக்குவாங்க. ஷௌஷி க்ளவுஸை தேட ஆரம்பிச்சிருவாங்க. ஃபாக் கிளம்பிடுவாரு. நம்ம சாய் உடனே வெல்கம் ஃபாக் அப்படின்னு சொல்லிட்டு வணக்கம் வைப்பாங்க. ஷௌஷி உடனே வந்துருவாங்க. ஷௌஷி வா வா இன்னைக்கு உனக்கு என்ன வேணுமோ சொல்லு, நான் எல்லாம் சமைச்சு கொடுக்குறேன் அப்படின்னு. என்னடா அதிசயமாகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. ஆமா நீ தான் ஒரு ரிச் கேர்ள் ஆக போறல்ல, ஒரு சிஇஓக்கும் டெலிவரி கேர்ளுக்கும் லவ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி ஃபோட்டோ காமிப்பாங்க. உடனே ஷௌஷி ஃபோட்டோவை delete பண்ணிடுவாங்க. சாய் கோவத்தில் புவர் கேர்ள் அப்படின்னு திட்டிட்டு கம்முன்னு இருந்துருவாங்க. இந்த பக்கம் ஃபாக் லீ கிட்ட பேசிட்டு இருப்பாரு. நேற்று எதுக்கு செக்யூரிட்டிஸ்லாம் அடிச்சிட்டு உடனே நீ எனக்கு அதுக்கான எக்ஸ்பிளனேஷனை தந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. உடனே லீ வந்து என்ன அவுட் சைட் வேர்ல்டில் விட்டா தானே என்னால் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஓவராக பேச ஆரம்பிச்சிடுவாரு. சரி நீ கிளம்பு அப்படின்னு கோவத்தில் ஃபாக் எந்திரிச்சிருவாரு. நான் சாரி அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பிக்சர் வரைகிற இப்பெல்லாம் உன் மைண்ட் எங்கே இருக்கு, நல்லாவே பிக்சர் வரையல, இந்த பிக்சர் பாரு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு முதல்ல அவ்வளோ அழகா டிராயிங் வரைவ, இதில் லவ் இல்லை ஒன்றும் இல்லை என்ன வரைகிற அப்படின்னு திட்டுவாரு. உடனே நீ இதுல ஒரு பொண்ணு இருக்க மாதிரி இருக்கும் முதல்ல, ஆனா இப்ப அந்த லவ் இல்லை அப்படின்னுவாரு. ஃபாக் உங்களால என்னாட்ட இருக்க முடியாது, உன் லைஃப்ல ஒரு பொண்ணு இருக்கான்னு தெரியும், நீ லைஃபை திருப்பி ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னுவாரு. உங்களாட்ட நான் இல்லை அப்படின்றவர் ஃபாக். உடனே செக்யூரிட்டிஸ்லாம் பிடிச்சிட்டு சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. ஃபாகும் செம ஃபைட் பண்ணுவார் லீ கூட. அப்புறம் ஓகே ஓகே ஸ்டாப் 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 அப்படின்னு சொல்லி லீயே ஃபைட்டை ஸ்டாப் பண்ணிடுவார். ஷௌஷி ஃபாகோட ஆஃபீஸ்க்கு வந்திருப்பாங்க. அப்பாயின்மெண்ட் இல்லாமல் பார்க்க முடியாதுன்னு வெளியே வெயிட் பண்ணுவாங்க. அப்போ ஃபாக் லீயை கூட்டிக்கிட்டு வெளியே வந்துட்டு இருப்பார். 2 பேரும் சண்டை போட்டுட்டு வந்துட்டு இருப்பாங்க. லீ ஷௌஷி நீயா அப்படின்னு லீ உடனே எக்ஸைட் ஆயிடுவாரு. உடனே ஃபாகை வந்து ஷௌஷி வந்து பிடிச்சிருவாங்க. லீ தப்பிச்சுப்போன்னு லீ தப்பிக்க விட்டுருவாங்க. லீ வந்து ஓடிடுவாரு. ஃபாக் உடனே நம்ம ஷௌஷி கையை எடுக்க முயற்சி பண்ணி எடுத்துடுவாங்க. எடுத்து அவங்கள அப்படியே செவுத்துல கொண்டு போய் இது பண்ணி 2 கையும் பிடிச்சிருவாங்க. பிடிச்சிட்டு நான் தான் உன்கிட்ட சொன்னேன்ல லீயை திருப்பி நீ பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எதுக்கு வந்த அப்படின்னா உங்களை பார்க்கறதுக்கு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பவரை யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. பட் அந்த பவர் தான் நம்ம ஹீரோயினுக்கு ஒர்க் ஆகாது இல்லையா. அப்புறம் வந்து நீ எந்த உலகத்தில் இருக்க, உனக்கு ஏதோ டிசீஸ்ன்னு நினைக்கிறேன், நீ சொல்வல்ல அடிக்கடி நீ தான் ஏலியன் சொல்லிட்டு, ஸோ நீ உன் பிளானட்கே போ, ஏலியன்ஸ்லாம் எப்பயுமே வந்து பூமிக்கு வந்து வரவேற்கிறது இல்லை, ஸோ நீ உன்னோட ஹோம் பிளானட்கே கிளம்பி போ அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிடுவாரு. சொல்லிட்டு ஃபாக் கிளம்பிடுவாரு. நம்ம ஷௌஷி சோகமா அப்படியே ரோட்ல நடந்து போயிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம சும்போ வந்து எழுப்பி பார்ப்பாங்க. பட் நம்ம சும்போ வந்து எந்திரிக்காது. எழுப்பி எழுப்பி பார்ப்பாங்க எந்திரிக்காது. அப்புறம் இந்த இடத்துல என்னெல்லாம் வரவேற்கிறதே இல்லையா, எனக்கு ரொம்ப சேடா இருக்கு அப்செட் ஆகிட்டு அப்படி பேசிட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்போ கரெக்டாக ஒரு ஹோட்டல் வரும். அது லீ ஏற்கனவே தங்கியிருந்த ஹோட்டல் தான். லீ இங்கே இருப்பானோ அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஃபாக் வந்து காருக்குள்ளே உட்காருவாரு. அப்போ வந்து அசிஸ்டண்ட் வந்து நீங்கள் பார்க்கறதுக்கு நல்லா இல்லையே, கான்ஃபரன்ஸ் கேன்சல் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்பாரு. வேண்டாம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அதனோட மெட்டீரியல்ஸ்லாம் வாங்குவார். அப்போ வந்து ஷௌஷி கொடுத்த லஞ்ச் ஆர்டர் இருக்கும். அதை பார்த்துட்டு இது எப்படி வந்ததுன்னே எனக்கு தெரியாது அப்படின்னுவாரு. அப்புறம் ஃபாக் யோசிச்சு பார்த்துட்டு அவங்க தான் வச்சுருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு ஓகே அவங்க ஷௌஷி இனிமேல் லீவ் வாழ்க்கையில் தடையிடாத மாதிரி அவங்க ஆஃபீஸ்க்கு வந்தால் விட வேண்டாம்னு சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க.
இந்த பக்கம் ஷௌஷி அந்த ஹோட்டலுக்கு போவாங்க. அப்ப லீ ரூம போய் தட்டுவாங்க. டெலிவரி வந்திருக்கு அப்படின்னு தொறங்க அப்படின்னு தட்டுவாங்க. உடனே லீ வந்துருவாரு. ஷௌஷி நீயா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா உள்ள கூட்டிட்டு போவாரு. என்ன பண்ணிட்டு ஐ லைக் பெயிண்டிங், எனக்கு பெயிண்டிங் பிடிக்கும், வா உன்னை வரையறேன்னு ஒரு ஆப்பிள் தலையில வச்சு உட்கார வச்சிருவாரு. அடுத்தது ஜிங்ஸுவை காமிப்பாங்க. ஜிங்ஸு இறங்கி வந்துட்டு இருப்பாங்க. அப்ப ஃபாக் வந்து அவங்கள மீட் பண்ண வந்திருப்பாங்க. உடனே கீழே இறங்கி வந்துட்டு ஃபாகும் ஜிங்ஸுவும் பேச ஆரம்பிப்பாங்க. அப்ப ஃபாக் வந்து லாஸ்ட் மீட் கொஞ்சம் இதாயிடுச்சு, சாரி அப்படி சொல்லிட்டு கேட்பாரு. ஓகே, உங்களை எல்லாம் பார்க்கறது ரேர் ஆச்சே, எதுக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு நீங்கள் ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. லீ வந்து அவனோட ஒர்க்கில் கான்சென்ட்ரேட்டாக இருக்கணும், அதுக்கோசரம் நீங்கள் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணணும். பெயிண்டர் ஃபில்லர் தான் உங்களை வந்து ரெக்கமெண்ட் பண்ணாரு அப்படின்னு சொல்லுவார். ஃபில்லர் அப்படி வந்து ஒரு கிரேட் பர்சன் அப்படின்னு ஜூ சொல்லுவாங்க. சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிட்டு இருப்பாங்க. நான் வந்து லீக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுவாரு. அப்புறம் உடனே கொஞ்ச நேரம் அவங்கள பார்த்துட்டே இருந்துட்டு, இதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணியிருக்கோமா அப்படின்னு கேட்பாங்க. இல்லை இல்லை, நாம் ரெண்டு பேரும் மீட் பண்ணது கிடையாது, தயவு செஞ்சு தப்பாக நினச்சிடாதீங்க, நான் உங்கள் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லை அப்படின்றவாங்க. லீ வந்து ஷௌஷியோட பெயிண்டிங்கை காட்டுவார். ஷௌஷி உடனே பார்த்துட்டு, லீ நான் இப்படியா இருக்கேன் அப்படின்னுவாரு. இல்லை, இந்த லிப்பு மட்டும் கொஞ்சம் இதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பெயிண்ட் பண்ணிட்டு உடனே நம்ம ஷௌஷி லிப்லேயும் வந்து இது பண்ணி பெயிண்ட் பண்ண வருவார். அப்படியே ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் பார்ப்பாங்க. பார்த்துட்டு ஷௌஷி வந்து, நீ பொண்ணுங்களை நல்லா மயக்கிற லீ அப்படின்னுவா. அப்படின்ட்டு ரெண்டு பேரும் சிரிச்சு காமிந்துருவாங்க. லீ வந்து அவங்க அம்மாவுக்கு கால் அமுக்கி விட்டுட்டு, அம்மா என்னோட கார்டை ஆக்டிவேட் பண்ணுங்க, சாப்பிட்றதுக்கு கூட என்னால் போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நீ ஆர்ட் எக்ஸிபிஷனுக்கு போகாம விட்டுறியா அப்படின்வாங்க. நீங்களும் அப்பாவும் இதில் தலையிட மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்கீங்கல்ல, ஓகே டுமாரோலேருந்து நான் ஆக்டிவேட் பண்ணுறேன் அப்படின்றவாங்க. லீ சிரிச்சிட்டே போயிடுவாரு. அப்போ பர்ஸ் கீழே வந்துடும். பர்ஸ் எடுத்து அம்மா பார்க்கும்போது அதில் ஜிங்ஸும் லீயும் இருக்க ஃபோட்டோ இருக்கும். அதை அம்மா கேப்சர் பண்ணி வச்சுக்குவாங்க. உடனே அவங்க அங்கிளுக்கு ஃபோன் பண்ணுவார். லியோட அம்மா உடனே அங்கிள் கான்க்கு ஃபோன் பண்ணிட்டு, லீயும் ஜிங்ஸும் இருக்க ஃபோட்டோ லியோட பர்ஸில் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நம்ம ஃபோட்டோவை பற்றி எடுத்த டெசிஷன் தப்பு போல், நான் திருப்பியும் அந்த ஃபோட்டோவை பற்றி விசாரிச்சுட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுவாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுவாங்க. அடுத்ததாக ஃபாக் வந்து காரில் போயிட்டுருப்பாரு. அப்போ ஃபாக், லீ எங்கே இருக்கானே என்னால் கண்டுபிடிக்க முடியல ஃபாக், இந்த ஃபோட்டோ மட்டும்தான் கிடச்சிது, என்னோட லைஃப் சேவரை லீ எப்படி வரைஞ்சிருக்கான் பாரு அப்படின்னு வரு ஃபாக். ஜென் வந்து ஷௌஷியாவும் லீயும் நல்லா ஃப்ரெண்டாக பழகுறாங்க, ஸோ ஷௌஷியா வந்து அவருக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். உடனே ஃபாக் வந்து ஓகே, அந்த லஞ்ச் கான்ட்ராக்டை நாளையிலேருந்து நீ ஓகே பண்ணிடு அப்படின்னு. ஓகே ஃபாக் அப்படின்றவாரு. ஷௌஷியா லஞ்ச் கொடுக்கறதுக்காக ரெடி ஆகிட்டு இருப்பாங்க. அப்போ சாய் வந்து ரெண்டு பேக் கொடுத்துட்டு, இது வந்து ஃபாக்கிட்ட கொடுத்து அவர் சாப்பிட்டு வச்சதுக்கப்புறம் தான் நீ நகரணும் அப்படின்றவாங்க. எப்படி போக போகிற அப்படின்னு, நான் அப்படி தூக்கிட்டு தான் போக போகிறேன் அப்படின்வாங்க. உனக்கு தான் ஸ்கூட்டர் வாங்கிக்க, ஸ்கூட்டரில் போ அப்படின்னு சொல்லிட்டு அதை ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருவாங்க சாய். நம்ம ஷௌஷியாவுக்கு ஸ்கூட்டர் ஓட்ட தெரியாது. அவங்க ஸ்டார்ட் பண்ணி ஃபுல்லாக கொடுத்துருவாங்க. இவங்க ஒதுங்க, தூரம் போங்க தூரம் போங்க தூரம் போங்கன்னு சொல்லிட்டு ஓட்டிகிட்டே போயிட்டு இருப்பாங்க. நகருங்க நகருங்கன்னு சொல்லிட்டு, வழி விடுங்க வழி விடுங்க அப்படின்னு ஓட்டிட்டு போயிட்டு ஒரு ட்ரைனேஜ் வரும். அதில் அவங்க விழ மாட்டாங்க, லஞ்ச் பேக்கு அது முக்கியமாக ஃபாக் கொடுக்குற லஞ்ச் வந்து அந்த ட்ரைனேஜில் போய் விழுந்துடும். இன்னொரு லஞ்சும் விழுந்துடும். ஃபாக் உடனே அசிஸ்டண்ட்டுக்கு கால் த கேன்டீன் சொல்லுவார். கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு நானே கால் பண்ணுறேன் அப்படின்னு அவர் ஃபோன் எடுத்து பார்ப்பாரு. கிளம்பி அரை மணி நேரம் ஆச்சு இன்னும் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட லொக்கேஷனை கண்டுபிடிச்சி ஃபாக் கரெக்டாக அங்கே போவார். ஃபாக்னோட கார் அந்த ஸ்கூட்டர் பக்கத்தில் நிற்கும். ஃபாக் ஷௌஷியாவை சுற்றியும் முற்றியும் தேடுவாங்க. அந்தாண்ட பார்ப்பாங்க, இந்தாண்ட பார்ப்பாங்க, எங்கேயும் இருக்க மாட்டாங்க. அப்புறம் கீழே குனிஞ்சு பார்க்கும்போது ட்ரைனேஜ்லேருந்து லஞ்ச் பேக் தூக்கி வச்சுருப்பாங்க. அப்போ கமான்னு சொல்லிட்டு ஃபாக் கை கொடுப்பாங்க. எந்திரிச்சு வந்து மேலே நிற்பாங்க நம்ம ஷௌஷியா. லஞ்ச் டெலிவரி பண்ணுறதுக்கு உனக்கு இவ்வளோ நேரமா, இன்னும் 15 மினிட்ஸ் தான் இருக்குது, அதுக்குள்ளே நீ லஞ்ச் டெலிவரி பண்ணிடுவியா, பண்ணலன்னா உன்னோட கான்ட்ராக்டே நான் கேன்சல் பண்ணிடுவேன் அப்படின்னு ஃபாக். தோ நான் இப்பயே போகிறேன் அப்படின்னு கிளம்புவாங்க. இந்த நாத்தத்தோட நீ போக போறியா அப்படின்னு ஃபாக் ஷௌஷியாவை பிடிச்சி இழுத்துட்டு ஒரு துணி கடைக்கு கூட்டிகிட்டு போவாங்க. துணி கடையில் எந்த மாதிரி ட்ரெஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு வந்துட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு ஒயிட் ட்ரெஸ் இருக்கும். இதை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபாக் வாங்கி கொடுப்பாரு ஷௌஷியாவுக்கு. சார் எங்களோட ரூம் இருக்குது, நீங்கள் அங்கே போய் க்ளீனப் ஆகிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டுருவாங்க. அந்த ரூமுக்கு ஃபாக் வந்து ஷௌஷியை கூட்டிகிட்டு போவார்.
ஷவுஷி ட்ரெஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க, அப்படியே ஸ்கேன் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படியே எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுவாங்க. டைம் ஆயிடுச்சு, எஸ்கேப் ஆகலாம் ட்ரை பண்ணுவாங்க. ஃபாக் உடனே இழுத்து ஷவுஷியை பின்னாடி இருந்து இழுத்து கொண்டு போவாங்க. ப்ளீஸ் ஃபாக், டைம் ஆயிடுச்சு, விடுங்க உடனே டெலிவரி பண்ணணும் அப்படின்னுவாங்க. நீ வா கம்முன்னு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போய் அவங்கள வந்து பாத்ரூம்குள்ள விட்டுட்டு முதல்ல க்ளீன் ஆயிட்டு அப்புறமா நீ வா அப்படின்னு சொல்லிட்டு ஃபாக் வந்து கிளம்பிடுவாரு. ஷவுஷியா டைம் பார்ப்பாங்க, டைம் ரொம்ப லேட் ஆயிருக்கும். அப்புறம் ஃபாக் வந்து வெளியே போவாரு. வெளியே போயிட்டு அவரு மால்ல இருக்க ஃப்ளோருக்கு போக ஆரம்பிப்பாரு. இந்த பக்கம் ஷவுஷியா உடனே ரெடி ஆகி வெளியே வந்து ஆரம்பிச்சிருவாங்க. அந்த காரை பார்த்த உடனே அவங்களுக்கு வந்து பயமாயிரும். உடனே அவங்களோட பவரை வச்சு எல்லாத்தையும் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பவர் யூஸ் பண்ணுவாங்க. எல்லாம் அப்படியே ஹேங் ஆயிரும். பட் நம்ம ஃபாக் வழக்கம் போல ஃபாக் மட்டும் நல்லா தெளிவா இருப்பாரு. எல்லாத்தையும் ஒவ்வொன்றா பார்த்துட்டு வந்திருப்பாரு. அப்புறம் ஷவுஷியா கிளம்பிடுவாங்க. கிளம்பி போக ஆரம்பிப்பாங்க. நம்ம ஃபாக் வந்து ஒவ்வொரு ஃப்ளோர்லயும் ஒவ்வொருத்தரை பார்ப்பாங்க. அப்புறம் ஒருத்தர் ட்ரிங்க்ஸ் வாயில ஊத்திட்டு இருப்பாரு, அதையும் பார்ப்பாங்க. அப்படியே ஹேங் ஆகி எல்லாம் நிற்கும். ஃபாக் என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா கவனிச்சுட்டு வந்துட்டு இருப்பாரு. பட் ஷவுஷியா போறத மட்டும் பார்த்துருவாரு. வேகமா வந்து ஷவுஷியாவை பிடிச்சி எல்லாம் ஹேங் ஆயிருக்காங்க, நீ மட்டும் நீ தானே ஏதாச்சும் பண்ண, என்ன பண்ண அப்படின்னு சொல்லு அப்படின்னுவாங்க. ஷவுஷியா உடனே அப்படியே நிப்பாங்க. அவங்களும் ஹேங் ஆகி நிக்கிற மாதிரி, என்ன பண்ண சொல்லு அப்படின்னுவாங்க. நான் ஒன்றும் பண்ணலையே அப்படின்னு மறைஞ்சிடுவாங்க. அந்த இதெல்லாம் அப்படியே மறைஞ்சிரும். எல்லாம் நார்மலா ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிரும். ஃபாக் வந்து ஷவுஷியாவை தேடிட்டு அந்த மால்க்கு போவாரு. அவங்க வந்து குளிச்சிட்டு இருப்பாங்க. அதை பார்த்த உடனே ஷவுஷியா அப்படின்னு கத்துவாங்க. எதுக்கு உள்ள வரீங்க, நான் குளிச்சிட்டு இருக்கேன்னு தெரியலையா அப்படின்னு திட்டுவாங்க. நீ குளிச்சிட்டு இருக்கும்போது வந்தல், நான் குளிச்சிட்டு இருக்கும்போது நீ வந்தல்ல, அதுக்கு இதுக்கு சரியா போச்சு. சரி நான் எப்படி இப்ப டெலிவரி பண்றது, உங்களால லேட் ஆகி போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே ஒரு ஃபாக் வந்து இந்த காரை வச்சுட்டு டெலிவரி பண்ணு அப்படின்னு கார் சாவி கொடுத்துட்டு கிளம்பிடுவாரு. ஃபாக் டாக்டர் பார்க்கறதுக்கோசரம் வெயிட் பண்ணுவாரு. டாக்டர் வந்த உடனே அவரு என்ன நடந்ததோ அதெல்லாம் சொல்லுவாரு. ஒருவேளை ஹெலிடேஷனா இருக்குமோ அப்படின்னு சொல்லுவாரு. ஹெலிடேஷனுக்கும் அம்னீஷியாவுக்கும் சம்மந்தம் இல்லை. உங்களுக்கு அம்னீஷியா இருக்கிறதுனால ஹெலிடேஷன்லாம் தோணாது. பட் ஆனா ஏன் இப்படி வருது, எல்லாம் ஸ்ட்ரக் ஆயிருக்காங்க, நானும் அந்த பொண்ணு மட்டும் ஆக்டிவ்ல இருக்கோம். அப்ப நான் ஒரு பொண்ணை பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவாரு. உங்களுக்கு ட்ரூ டிஃப்ரென்ஸ் வே தான் இருக்கு. ஸோ நீங்க ரியாலிட்டியை உணர்ந்துட்டு தான் வாழ ஆரம்பிக்கணும். ஹெலிடேஷன் அப்படின்றது இது ஒருவேளை நியூரோபதியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிசீஸ் பேர் சொல்லுவாரு. சரி நீங்க எல்லாத்தையும் ஒத்துட்டு வாழ கத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிடுவாரு. அடுத்தது வந்து நம்ம ஷவுஷியை காட்டுவாங்க. ஷவுஷி ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்த ட்ரெஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி போட்டுட்டு உட்காந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஃபாகும் லீயும் நல்லவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருப்பாங்க, ஃபாகை நினைச்சு பார்த்துட்டு. அப்ப சும்போ சும்போ மயக்கத்துல இருந்து லைட்டா எந்திரிக்க ஆரம்பிக்கும். என்னோட ஃபால்ட் தான் சும்போ, உனக்கு மட்டும் நான் அன்னைக்கு ட்ரிங்க்ஸ் ஊத்தி கொடுக்கலன்னா நீ இப்படி மயக்கமா இருக்க மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஃபாகியும் லீயும் பத்தி சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம ஷவுஷி ரெண்டு பேரும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. சும்போ உடனே நீ வந்து ஒரு ஏலியன், நீ இதெல்லாம் வந்து ஃபீலிங் ஆகுறேன்னு நினைக்கிறேன், அதெல்லாம் நீ கட்டுப்படுத்திக்கோ அப்படின்னு சும்போ சொல்லிட்டு இருக்கோம். அப்ப சட்ட சாய் வருவாங்க பின்னாடி பாக்கெட்ல. சும்போவை போட்டு சாய் வந்து பேசுவாங்க. உனக்காக நான் ஒரு நியூ ட்ரெஸ்ஸஸ்லாம் நிறைய வாங்கிட்டு வந்திருக்கேன், நீ ஆர்டர் பிடிச்சி கொடுத்துருக்கல, அதனால உனக்கு வந்து இதில் ஒரு செட் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் இருக்கு, நீ இதை போய் ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. உடனே கட்டி பிடிக்க போவாங்க. நீ போய் முதல்ல ட்ரை பண்ணு அப்படின்ட்டு சாய் கிளம்பிடுவாங்க. ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு போவாங்க. ஃபாகோட அசிஸ்டன்ட் வந்து ஒரு சில பெயிண்டிங்லாம் வாங்கியிருக்கோம் ஃபாக், இது வந்து லீக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன், யார் வாங்கினது என்னன்னு கேட்டு இருக்கும்போது ஜிங்ஸு தான் இதுக்கோசரம் ஹெல்ப் பண்ணாங்க. ஜிங்ஸு வந்து அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபாக் ஜிங்ஸு தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பர்சனல் ரிலேஷன்ஷிப்பை கொஞ்சம் வளர்த்துக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. இப்போ ஜிங்ஸுவை காட்டுவாங்க. ஜிங்ஸு வந்து அங்கிள் கான்கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. கான் வந்து உனக்கு ஃபாக தெரியுமான்னு கேட்பாரு. இல்லை எனக்கு ஃபாக தெரியாது. அப்புறம் ஃபாக் தெரிஞ்சா நான் எதுக்கு அவன் காரை உடைக்க போறேன். லீயே தெரியுமா, லீயும் எனக்கு தெரியாது, அப்புறம் எப்படி அவனுக்கு ஹெல்ப் பண்ணேன், ஃபாக் கேட்டுக்கிட்டதுனால தான் ஹெல்ப் பண்ணேன், மற்றபடி அவங்களுக்கும் எனக்கு எந்த ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது அப்படின்றவாங்க கான்கிட்ட. அடுத்த நாள் டெலிவரி பண்றதுக்கு வரசரம் சாய் வந்து ஃபாக்னோட கார்ல சௌசியை கூட்டிட்டு வந்திருப்பாங்க. சும்மா பக்காவா ரெடியாகி அப்படியே சூப்பரா ஸ்டைலா இறங்கி நிற்பாங்க. உடனே சாய் வந்து சௌசியை லஞ்ச்லாம் எடுத்துட்டு வர சொல்லுவாங்க. ஷவுஷி லஞ்ச்லாம் என் காருக்குள்ள இருந்து எடுத்துக்கிட்டு ஃபாக்னோட ஆஃபீஸ்க்குள்ள என்டர் ஆவாங்க. நீ முதல்ல இங்கே வெயி வந்து ஃபாக் வந்து ஆள் விட்டு எடுத்துட்டு போவார். இல்லை இது என்னோட வேலை தான், நானே எடுத்துட்டு போய்க்கிறேன் அப்படின்னு சௌஷி சொல்லுவாங்க. சரி மறந்துடாத, நான் சொன்னதை நீ பண்ணிட்டு வரணும் அப்படின்றவாங்க சாய். ஓகே சாய் நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு
சௌஷி கிளம்பிடுவாங்க. கிளம்புறதுக்கு முன்னாடி ஃபாகுக்கு உன் மேல ஒரு அஃபெக்ஷன் இருக்கு, அதனால தான் அந்த காரையே உனக்கு கொடுத்துருக்குறாரு டெலிவர் பண்றதுக்கோசரம், இதனால நீ யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாய் சொல்லுவாங்க. ஆ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க நம்ம சௌச்சி. கிரேசி கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருப்பாங்க. உடனே ஃபாக் வந்து மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதெல்லாம் பார்க்காமயே சௌஷி உள்ள வந்து, நான் உங்களுக்கு லஞ்ச் கொண்டு வந்திருக்கேன், உன் லஞ்ச் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம், நான் மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு இருக்கேன்ல, எதுக்கு உள்ள வந்தேன்னு திட்ட ஆரம்பிச்சிருவாரு. என் வேலை ஏதோ அதை நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து லஞ்சை ஓப்பன் பண்ணி எடுத்து வைப்பாங்க. ஃபாக் அதை பார்த்துக்கிட்டே இருப்பாரு. நீ முதல்ல வெளியே போ, இங்க யார் உன்னை உள்ள விட்டது அப்படின்வாங்க. என்னோட வேலை ஏதோ அதை தான் நான் செய்வேன், சாய் எனக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு லஞ்சை ஓப்பன் பண்ணி எடுத்து வச்சுட்டு அவங்களுக்கு உடனே ஸ்பூனில் எடுத்து ஊட்டுவாங்க. ஃபாக் அது ஃபர்ஸ்ட் டைமாக இருக்கும், அதனால அப்படியே விரைச்சி பார்த்துட்டே இருப்பாரு. மறக்காம பிட்டி பைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.